நம்ம அப்போ வந்து நம்ம டீ கடையில வாங்குவோம். இனி நம்ம டீ கடையிலயே வாங்க வேண்டாம். நம்ம வீட்ல நம்ம அவ்வளோ ஒரு ஈஸியா செஞ்சிரலாம். நமக்கு 3 பொருள் தான் இருக்கு. ரொம்ப தேவையான பொருள் கிடையாது. 3 பொருள வச்சு நம்ம ஈஸியா ரொம்ப பிள்ளைகளுக்கு செஞ்சு குடுத்துரலாம். அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. 2 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். 3/4 கப் சீனி போட்டிருக்கேன். அதாவது கொஞ்சமா ஆப்பச்சோடா, அதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் உப்பு. அந்த டேஸ்ட் எடுத்து குடுத்துக்க ஒரு பிஞ்ச் உப்பு. இதையும் போட்டுட்டு நல்லா வெரவி விட்டுட்டு, கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா கட்டியான பதத்துக்கு பெசஞ்சுக்கிடணும். கட்டி கிட்டி எதுவும் இல்லாத அளவுக்கு நல்லா தண்ணி ஊத்தி நல்லா கரைச்சி எடுத்துக்கிடணும். இந்த மாரி இருக்கும். எந்த தண்ணியாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கட்டியாவும் இருக்கக்கூடாது. இந்த மாரி பதத்துக்கு வச்சுக்கிடணும். வச்சதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் ரவை போட்டு அதையும் போட்டு நல்லா கலக்குன்னு கலக்கி வச்சுட்டு, ஒரு 10 நிமிஷம் அது ஊறட்டும். அப்புறம் 10 நிமிஷம் கழிச்சதுக்கப்புறம் பார்த்தோம்னா, மாவு இந்த பதத்துக்கு இருக்கும். கடாயில எண்ணெய ஊத்தி, எண்ணெய் லேசா சுடேறணும். சுடேறுனதுக்கப்புறம் நம்ம ஒரு சின்ன கரண்டிய வச்சு, அந்த மாவ கோரி கோரி நம்ம அங்கிட்டும் இங்கிட்டும் நல்லா ஊத்தணும் அப்டி. ஏன்னா நம்ம வந்து எடுக்க வச்ச சட்டி வந்து இந்த மாரி அகலமா இருக்கணும். ஒரு 3 இது ஊத்துற மாரி அகலமா இருந்தா தான் நமக்கு அதனால ஊத்தி எடுக்கறதுக்கு வசதியா வரும். இந்த மாரி 3 இது ஊத்தி ஊத்தி அ பெரட்டி போடணும். கொஞ்சமா பொன்னிறமா வந்ததுக்கப்புறம் பெரட்டி போடணும். ஸ்டவ்வ வந்து சிம்ல வச்சுக்கங்க. அந்த பக்கம் இந்த பக்கம் இப்டி அப்பப்ப நம்ம பெரட்டி போட்டுட்டே இருக்கணும். ஒரு சைடே வெந்துறக்கூடாது. அப்டி இப்டி இப்டி பெரட்டி பெரட்டி போட்டு போட்டு நம்ம அத எடுத்துரலாம். இது வந்து ஈவினிங்க்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். நல்லா வெளிய நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். உள்ள வந்து நல்லா சாஃப்ட்டா இருக்கும். இந்த மாரி அப்ப அது மைதா மாவு அப்பம். மைதா மாவு வந்து ஒரு டேஸ்டியா இருக்கும். நீங்க கோதுமை மாவுலயும் செய்யலாம். இல்ல முடிஞ்சா மைதா மாவுல என்னைக்காவது ஒரு நாள் செஞ்சு சாப்பிடும்போது இந்த மைதா மாவுல செஞ்சு சாப்பிடலாம். அவ்வளோ ஒரு டேஸ்டியா இருக்கும். இது வந்து ஸ்கூல் விட்டு இப்ப வர பிள்ளைங்களுக்கு செஞ்சு குடுத்தா, அது நல்லா வயிறார சாப்பிடுவாங்க. பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் மேல. உள்ள பார்த்தீங்கன்னா, நல்லா சாஃப்ட்டா இருக்கும். திங்கிறதுக்கே அவ்வளோ ஒரு டேஸ்டியா இருக்கும். இந்த மாரி ஸ்கூல் விட்டு வர பிள்ளைகளுக்கு நம்ம ஒரு 4 இத எடுத்து குடுத்து, ஒரு டம்ளர் காப்பி குடுத்தோம்னா, வயிறார சாப்ட்டுருவாங்க. ரொம்ப அது டேஸ்டியா இருக்கும். இந்த மாரி செஞ்சு குடுத்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.